இன்றைய வசனம் சங்கீதம் 22 வரை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னைக் கைவிட்டீர்? தாவீதின் மனதிற்குள் உதவும் தேவனை தேடுதல் வெளிப்படுகிறது. இயேசு சிலுவையின் மரணத்தின் போது இந்த வார்த்தையை உச்சரித்தார். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டுக் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னைக் கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இது தாவீதின் ஆழ்ந்த வேதனையையும் மனநிலையின் உடைந்த நிலையையும் வெளிப்படுத்தும் பரிதாபத்துடன் கூடிய சத்தமாகும். சங்கீதம் 22 வரை. உம்மை நோக்கிக் கூப்பிட்டுத் தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டுப் போகாமல் இருந்தார்கள். நாம் நம்பிக்கையின்றி தோல்வியடையும் நேரங்களில் தேவனின் பழைய செயல்களை நினைவுகூர வேண்டும். சங்கீதம் 22:17 வரை. என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கிப் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நமது வாழ்வில் உடல் மற்றும் மன வலிகளையும் குறிக்கிறது. சங்கீதம் 22:16 வரை. என் கைகளையும் என் கால்களையும் உருவக் குத்தினார்கள். இது இயேசுவின் சிலுவை மரணத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. சங்கீதம் 22:18 வரை. என் வஸ்திரங்களைத் தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டுப் போடுகிறார்கள். இது இயேசுவின் மரணத்தின் போது ரோமப்படையினர் அவரது வஸ்திரங்களை கைமாறியதை நினைவுபடுத்துகிறது. யோவான் 19:23 வரை. போர்ச்சேவகர் இயேசுவைச் சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். யோவான் 19:24 வரை. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதைக் குறித்துச் சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். மீட்சியின் ஜெயம். துன்பம் முடிந்ததும் தாவீதின் நம்பிக்கை தேவனை மகிமைப்படுத்த தூண்டுகிறது. நான் என் ஜனத்தின் நடுவில் உம்மை புகழுவேன். ஒவ்வொருவரின் வாழ்விலும் துன்பத்திற்குப் பின்னால் வெற்றி இருக்கிறது. சங்கீதம் 22:27 வரை. பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். இயேசுவின் இரட்சிப்பு உலகமெங்கும் பரவியிருக்கும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. தாவீது தேவனிடம் கேள்வி கேட்கும் போது கூட அவர் தனது நம்பிக்கையை இழந்து விடாமல் இருந்தார். உதாரணமாக சங்கீதம் 121:4. இதோ யெஸ்ரவேலைக் காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. துன்பத்தின் வழியில் ஜெயம். 2 கொரிந்தியர் 1-3 வரை. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். வெற்றி கிடைத்தபின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது தன் வாழ்வின் வெற்றிகளைக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார். நாமும் இதை கடைப்பிடிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.